வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது த பவர் ஆஃப் ப்ரேயர் ரிட்டன் பை டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். ப்ரேயர் பண்ணுறதுனால அதனால் என்னென்ன சக்திகளை நம்ம அனுபவிக்க போகிறோம், பிரார்த்தனையின் மூலம் பெறக்கூடிய சக்திகள். சரிங்களா? இதை எழுதின டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் இந்தியாவுடைய 11வது குடியரசுத் தலைவர், மக்களுடைய ஜனாதிபதி, மிசைல் மேன் ஆஃப் இந்தியா, அக்னி பிருத்வி ஏவுகணையுடைய தந்தை, எழுத்தாளராகவும் இருந்திருக்காரு. விங்ஸ் ஆஃப் ஃபயர், இக்னைட்டட் மைண்ட்ஸ், இந்தியா 2020 அப்படிங்கிறதெல்லாம் இவர் எழுதியிருப்பாரு. நம்பிக்கை, கனவு காணுங்கள், அந்த கனவு உங்களை தூங்க விடாது. நம்பிக்கை, கனவு காணுங்கள், அந்த கனவு உங்களை தூங்க விடாதுன்னு இவர் தான் சொல்லியிருப்பாரு. த பவர் ஆஃப் ப்ரேயர் அவருடைய இக்னைட்டட் மைண்ட்ஸ் அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து வர ஒரு முக்கியமான கட்டுரைன்னு சொல்றார். த பவர் ஆஃப் ப்ரேயர் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாமா? கலாம் ஐயா ஃபர்ஸ்ட் அவர் கொஸ்டின் கேட்டுக்கிறாரு. அறிவியல் விஞ்ஞானினா ராக்கெட்லாம் விடுற, அப்போ ஏன் பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? அதுக்கு அவர் சொல்கிறார், பிரார்த்தனை அப்படிங்கிறது கோவிலில் அடிக்கிற மணியில், கோவிலில் மணி அடிக்கிறது மட்டும் கிடையாது. அது ஒரு மிஷன், ஒரு தியானம், மனசை ஒருநிலைப்படுத்துகிற சக்தி. மைய கருத்தா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, பிரார்த்தனை நம்ம பலவீனத்தை காட்ட கடவுள்கிட்ட கெஞ்சுறது கிடையாது, நம்மளுடைய பலவீனத்தை காட்ட கடவுள்கிட்ட கெஞ்சுறது கிடையாது, நம்ம பலத்தை கூட்டிக்கிறதுக்கான சார்ஜர் தான். Prayer is not begging, it is an act of communion. The act of communion. Prayer is not begging, it is an act of communion அப்படின்னு சொல்லியிருப்பாரு. கலாம் ஐயா சொல்ற பிரார்த்தனையுடைய 3 சக்திகள்னு சொல்லியிருப்பாரு. 1, கான்சன்ட்ரேஷன், மன ஒருமைப்பாடு. கண்களை மூடி கடவுளை நினைச்சா மனசுல இருக்கிற பயம், குழப்பம் எல்லாமே போயிடும். கோல் மேல ஃபோக்கஸ் வரும். SLV3 ராக்கெட் லான்ச்சுக்கு முன்னாடி டீமோட சேர்ந்து 2 நிமிஷம் மௌன பிரார்த்தனை பண்ணுவாராம். SLV3 ஃபெயிலியர் ஆச்சு 1979ல SLV3 ஃபெயில் ஆச்சு. முதல் ராக்கெட் கடல்ல விழுந்துச்சு, எல்லாருமே அழுந்தாங்க. கலாமையாவை எல்லாரும் ப்ரெஸ்ல போட்டு கிழிச்சாங்க. ஆனா அடுத்த தடவை ஜெயிப்போன்னு பிரார்த்தனை பண்ணி அந்த டீமை தேத்தினாரு. அதே மாதிரி 1918ல SLV3 ராக்கெட்டுக்கு அப்புறம் ஃபெயிலியருக்கு அப்புறம் ஒரு சக்சஸையும் கொடுத்தாரு. 2வது தைரியம், கரேஜ். ஃபர்ஸ்ட் கான்சன்ட்ரேஷன், மன ஒருமைப்பாடு. சரிங்களா? கான்சன்ட்ரேஷன். செகண்ட் ஒன் கரேஜ், தைரியம். நீ தனியா இல்லை, உனக்கு மேல ஒரு சக்தி இருக்குன்னு நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கை தான் டூ கேன் ஆட்டிடியூட். பயம், கோபம் எல்லாமே போயிடும். பொக்ரான் டெஸ்ட் 1998 உலகமே எதிர்த்துச்சான். கலாம் இந்தியாவோட பாதுகாப்புக்கு இது வேணும்னு பிரார்த்தனை பண்ணி தைரியமா டெஸ்ட் அட்டென்ட் பண்ணாரு. அதுல சக்சஸும் ஆனாராம். 3, நல்லெண்ணம், ரிச்சியஸ்னஸ். நான் பண்ணுறது எனக்காக கிடையாது, இந்த நாட்டுக்காக, நாட்டு மக்களுக்காக, நல்லதுக்காக அப்படின்னு சொல்லி நினச்சா மனசு சுத்தமாகும், ஈகோ போயிடும். அப்போ தான் கண்டுபிடிப்பை நல்லதுக்கு யூஸ் பண்ண முடியும். மிசலை வச்சு ஊரை அழிக்காமல் அதே டெக்னாலஜியை வச்சு கலாம் ராஜு ஸ்டென்ட் கண்டுபிடிச்சு ஏழைங்களோட ஹார்ட்டை காப்பாற்றினாரு. கலாம் ஐயா சொன்ன ஃபேமஸ் கோட் என்ன தெரியுமா? Prayer makes the impossible possible. பிரார்த்தனை முடியாததை கூட முடிச்சு காட்டுன்னு சொல்லியிருப்பாரு. அறிவியலும் பிரார்த்தனையும். நிறைய பேர் நினைப்பாங்க சயின்ஸ் படித்தா காடை நம்பக்கூடாதுன்னு. கலாம் சொல்கிறாரு, தப்பு. ரெண்டுமே ஒன்று தான். சயின்ஸ், காட் ரெண்டுமே ஒன்று தான். சயின்ஸ் எப்படின்னு கேட்கும், ஹவ் அப்படின்னு கேட்கும். காட், ப்ரேயர், ரிலீஜியன் ஏன்னு கேட்கும், ஒய். இப்போ ராக்கெட் எப்படி பறக்குதுன்னு சயின்ஸ் சொல்லும், ராக்கெட் ஏன் பறக்கணும் அப்படின்னு ப்ரேயர் சொல்லும், நாட்டோட பாதுகாப்புக்கு, மக்களோட நல்லதுக்கு. அதனால் கலாம் ஐயா காலையில் 4 மணிக்கு குரான் படிப்பார், பகவத்கீதை படிப்பார், பைபிள் படிப்பார். 6 மணிக்கு லேபுக்கு போயிடுவார். உள்ள பக்தி வெளிய சக்தி, அதுதான் கலாமா. த பவர் ஆஃப் ப்ரேயர் இங்கிலீஷில் ஒன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரிங்களா? Dr. APJ Abdul Kalam, the missile man of India and a great scientist, was also a deeply spiritual man. In his book Ignited Minds, he explained the power of prayer not as religious ritual but as the source of inner strength and focus. Prayer for concentration. Kalam says prayer gives concentration of mind. Before the launch of SLV3,
SLV3, he and his team would observe 2 minutes of silence prayer. It removes fear and brought focus. After the first failure, 1979, it was prayer and faith that gave them courage to succeed in 1980. Body Para 2. For courage. According to Kalam, prayer creates a can-do attitude. It gives the conviction that a divine power is with us. This courage helped him during the Pokhran nuclear test 1998, when the whole world opposed India. He says prayer makes the impossible possible. Body Para 3, prayer for righteousness. For Kalam, prayer purifies the mind. It removes ego and selfishness. It makes a scientist think, my work is for the nation, not for me. My work is for the nation, not for me. This is why he used the missile technology to create the Kalam Raju stent for poor heart patients. He proved science and spirituality can go together. Conclusion. Thus, for Dr. Kalam, prayer is a communion. Prayer is the communion with the inner self and God. It is the power of ignited minds, removed fears, and give the strength to achieve dream. His life itself is the best example of the power of prayer. Thank you.